தலைவர் மறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அம்மா அங்க தலைவருக்கு பக்கத்திலேயே நிக்கிறதுக்கு உரிமை இல்லாம இருக்கு. அந்த அளவுக்கு எங்கள வந்து அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு கேபினட் மந்திரிகள் அத்தனை பேரும் முயற்சி செய்றாங்க. அந்த சமயத்துல யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான். என்ன எல்லாம் ஒண்ணா வந்து இந்த கவர்மெண்ட்ல இருக்காங்க. என்ன அக்கா நிக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கலையே இங்க அப்படின்னு. ஆனா உண்மையான தொண்டர்கள் வந்து வெகு தூரத்துல இருக்காங்க. அவங்க யாரும் பக்கத்துல வர முடியல. பக்கத்துல இருக்கிறது இவங்கலாம் தான். அப்ப நினைச்சுக்கிட்டேன். சரி அரசியல்ல இதெல்லாம் செய்வாங்க போல. ஏன்னா நான் அப்ப புதுசு. அன்னைக்கு ஈவினிங் வந்து இது எல்லாம் முடிந்த பிறகு நம்ம ஜானகி அம்மாவ போய் பார்க்கலாம் வீட்ல அப்படின்னு நாங்க இருக்கோம். அக்கா இல்ல, நான் போய் பார்க்கலான்னு நெனைக்கிறேன். அது மாதிரி நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது தான், இந்த அம்மாவ வந்து பீரங்கி வண்டியிலேருந்து தள்ளுனது, இந்த நிகழ்வெல்லாம் நடக்குது. கடைசில அம்மா வந்து தலைவரினுடைய இறுதி சடங்குல கலந்துக்கவே இல்லையே! நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கமிஷனரே அத சொல்றாரு. "நீங்க பாதுகாப்பு எங்களுக்கு குடுக்குறது கஷ்டம். நீங்க அம்மாவ அழைச்சுட்டு வீட்டுக்கு போங்க" அப்படின்னு. நாங்க வந்துட்டோம். ஸோ அப்பதான் நான் நெனச்சேன். சரி இது வந்து அரசியல்ல இப்படித்தான் இருப்பாங்க.